நீதிமான் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நீதிமான் தன் அயலானை காட்டிலும் செலுத்திருப்பான் என்பது இந்த வாக்கியத்தின் வியாக்கியானம் ஆகும். ஒருவேளை நீதிமானுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சம்பத்துக்களும் அதிகமில்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீதிமான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகளிலும் ஆறுதல்களிலும் பெருகியிருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான ஐஸ்வர்யம். நீதிமானுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதிகமாய் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதிகமாய் இருக்கும். கர்த்தர் நீதிமானுக்கு உதவியாய் இருப்பார், அவனை பாதுகாப்பார். கர்த்தருடைய வார்த்தைகள் நீதிமானை வழிநடத்தும். நீதிமான் நன்மையான காரியங்களை ஞானத்தோடு செய்வான். நீதிமானுடைய அயலகத்தார் ஒருவேளை உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் நீதிமானே தன் அயலகத்தாரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். நீதிமானுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் பரிசுத்தமும் நீதியும் நிரம்பி இருக்கிறது. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தின் வழியில் நடக்கிறான், அவனுடைய வழிகள் கோணலானவை. அவன் அழிவின் பாதையில் நடக்கிறான். துன்மார்க்கனுடைய வழி அவனை மோசப்படுத்திவிடும். ஆரம்பத்தில் துன்மார்க்கன் நன்றாய் இருப்பது போல தெரியும். அவனுடைய உலக ஐஸ்வர்யமும் உலக செல்வாக்கும் ஆடம்பரமும் அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே தூக்கி நிறுத்தும். ஆனாலும் அவன் வலுவான அஸ்திவாரத்தின் மீது நிற்கவில்லை. அவன் கீழே விழுவான். அவனுடைய பெருமையும் ஐஸ்வர்யமும் ஒன்றுமில்லாமல் போகும். அவனால் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அவனுடைய வழி மோசமான வழியாக இருப்பதினால் அந்த வழியே அவனை மோசப்படுத்திவிடும்.